ட்ரெயினா மார்ச்சரினே தெரியல, மார்ச்சரிக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் வெள்ளை துணியை போட்டுட்டு படுத்துருக்காங்க. அடிச்ச குளிர் அப்படி. 3 டயர் ஏசில தான் போறோம். பகல்ல ஏசி வராம செம்ம வெக்க, நைட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் எகிப்து மம்மி மாதிரி படுத்திருக்காங்க. கேரளாக்குள்ள என்டர் ஆயிருச்சு. காலையிலே செம்மையா இருந்துச்சு சன்ரைஸ். காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சும்மாவா சொல்லுவாங்க. அந்த ட்ரெயின்ல போறப்போ அந்த விஷுவல பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட 17 மணி நேரம் போச்சுங்க சென்னையில இருந்து திருவாண்டறதுக்கு. இவ்வளவு பெரிய டிராவலுக்கு அப்புறம் திருவாண்டரம் வந்து இறங்கிட்டோம். சொல்ல மறந்துட்டேன், இதான் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் சீரிஸ் எபிசோட் 3. நண்பர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி போலாம்னு சொல்லிட்டு கல்யாண லொகேஷனுக்கு. நீண்ட நேரம் ஆலோசனைக்கு பிறகு ஆட்டோல போலாம் முடிவு எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 16 பேர் 4 ஆட்டோல போனோம். ஆட்டோக்காரங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கும் அந்த லொகேஷன். நீங்க எதுக்கடா ஆட்டோல போறீங்கன்னு கேக்குறது புரியுது. கல்யாணத்துக்கு சீக்கிரம் போகணும், பஸ் எல்லாம் போனா கொஞ்சம் டைம் ஆயிடும் டிராபிக்ல, அதனால ஆட்டோல போனோம். நாங்க ஏறும்போதே கரெக்டா பேசி தான் ஏறணும். 700 ரூபாய் சொன்னாங்க ஒரு ஆட்டோவுக்கு. ஆனா இறங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா 1100 ரூபாய் கேக்குறாங்க ஒரு ஆட்டோவுக்கு. நாங்க எவ்வளவோ ஆர்குமெண்ட் பண்ணி பார்த்தோம். நீங்க இல்லங்க இந்த ரேட்டுக்கு தான் நீங்க சொல்லி ஏத்துனீங்க, உங்க நம்பி தான் நாங்க ஏறணும் அப்படிலாம் சொல்லி பார்த்தோம். ஒத்துக்கவே இல்ல. இந்த இருக்காங்க பாருங்க இந்த 4 ஆட்டோ டிரைவர் பயங்கர ஸ்கேம். அதுவும் சொட்ட தலையா ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா. அவர் நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஜிபே ஸ்கேனர் கொண்டு காமிச்சு பே பண்ணு சொல்லிட்டு செம்ம கடுப்பு ஏத்திட்டாரு. அப்படி இப்படின்னு பேசி ஒரு 900 ரூபாய்க்கு பேசி கொடுத்துட்டு வந்துட்டோம் போனா போதுன்னு. சரியான ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நீங்க இது போல கேரளால ஆட்டோல வரீங்கன்னாக்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருங்க பேசாம, அதான் பெஸ்ட். நாங்க அதை பண்ண மிஸ் பண்ணிட்டோம். புழு சட்டை நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன் எங்க எப்படி தங்கணும்னு சொல்லிட்டு. அதை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.